வணக்கம். டிடி தமிழின் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் தைரியராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காலத்தால் அழியாத திருக்குறள் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. இந்தியா உலகின் மிகப்பெரிய கடல்சார் சக்தியாக வளர்ந்து வருகிறது. மும்பையில் 3 போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்திய பெருங்கடல் பகுதியில் வலுவான கடற்படையே நமது முன்னுரிமை. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். நாட்டின் பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்களிப்பு ஈடு இணையற்றது. 77வது ராணுவ தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். காசி தமிழ்ச்சங்கமத்தின் 3வது பதிப்பு அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. இந்திய தேர்தல் குறித்து மார்க் ஜூகர்பர்க் தெரிவித்த தவறான கருத்து. மன்னிப்பு கோரியது மெட்டா நிறுவனம். உலகத்தோர் அனைவரும் வாழ்வதற்கு ஏற்ற கருத்துக்களை உள்ளடக்கியது திருக்குறள். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து. திருவள்ளுவர் விருது உள்ளிட்ட விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 10 பேருக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதைக்கு நில எடுப்பு விஷயத்தில் தமிழக அரசின் செயல்பாடு திருப்திகரமாக உள்ளது. தெற்கு ரயில்வே விளக்கம். அயர்லாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டி 304 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தெய்வ புலவர் திருவள்ளுவர் இயற்றிய காலத்தால் அழியாத திருக்குறள் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி சமூக ஊடக எக்ஸ் தள பதிவில் திருவள்ளுவர் தினத்தில் நாட்டின் மிகச்சிறந்த தத்துவ ஞானிகள், கவிஞர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் வரிசையில் ஒருவரான பெரும்புலவர் திருவள்ளுவரை நினைவு கூறுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது குறட்பாக்கள் தமிழ் கலாச்சாரத்தின் சாரத்தையும் நமது தத்துவ பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கின்றன என தெரிவித்துள்ள பிரதமர், திருவள்ளுவரின் போதனைகள் நேர்மை, கருணை மற்றும் நீதியை வலியுறுத்துவதாக கூறியுள்ளார். திருக்குறள் பல்வேறு பிரச்சனைகளில் ஆழமான புரிதல்களையும் வழங்குவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, சமூகத்திற்கான அவரது தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றுவதில் நாம் தொடர்ந்து கடினமாக பணியாற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படைக்காக தயாரிக்கப்பட்டுள்ள 3 அதிநவீன போர்க்கப்பல்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மும்பை கடற்படை டாக்யார்டில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் INS சூரத், INS நீலகிரி, INS வாக்ஷீர் நீர்மூழ்கி ஆகிய 3 கப்பல்கள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்த 3 போர்க்கப்பல்களும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது பெருமைக்குரிய விஷயம் என்றும், முதல் முறையாக இந்த 3 கப்பல்கள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன என்றும் தெரிவித்தார். இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியம், கடற்படையின் புகழ்பெற்ற வரலாறு ஆகியவற்றிற்கு இன்று மிக முக்கியமான நாள் என்று குறிப்பிட்ட அவர், 21ஆம் நூற்றாண்டின் கடற்படையை வலுப்படுத்தும் நோக்கில் மிகப்பெரிய நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியா உலகின் முக்கிய கடல்சார் வல்லரசாக வளர்ந்து வருவதாக தெரிவித்த பிரதமர், உலகளாவிய தென்பகுதியில் நம்பகமான, பொறுப்பான கூட்டாளியாக இந்தியா அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இன்றைய இந்தியா விண்வெளி மற்றும் ஆழ்கடல் இரண்டிலும் தனது திறன்களை அதிகரித்து வருவதாக கூறினார். और जिम्मेदार साथी के रूप में पहचाना जा रहा है. भारत विस्तारवाद नहीं, भारत विकासवाद की भावना से काम करता है.
भारत ने हमेशा ओपन, सिक्योर, इंक्लूसिव और प्रॉस्परस इंडो पैसिफिक रीजन का समर्थन किया है। इसलिए जब समुद्र से सटे देशों के विकास की बात आई तो भारत ने मंत्र दिया सागर। सागर का मतलब है सिक्योरिटी एंड ग्रोथ फॉर ऑल इन द रीजन। இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்திய பெருங்கடல் பகுதியில் வலுவான கடற்படையை உருவாக்குவதே நமது முன்னுரிமை என்றார். INS सूरत, INS नीलगिरी और INS वागशीर यानी एक डिस्ट्रॉयर, एक फ्रिगेट और एक सबमरीन की एक साथ हो रही हिस्टोरिक कमीशनिंग सिर्फ इंडियन नेवी की ही नहीं बल्कि आपके नेतृत्व में इंडियन ओशन रीजन में भारत की बढ़ती ताकत का भी यह प्रमाण है। साथियों, वैसे तो इंडियन ओशन रीजन में हमेशा से जियो स्ट्रेटेजिक और इकोनॉमिक दृष्टि से यह रीजन महत्वपूर्ण रहा है, परंतु आज के तेजी से बदलते हुए परिवेश में यह और भी महत्वपूर्ण हो गया है. இன்று பிரதமரால் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட INS சூரத் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிநவீன வசதி கொண்ட கப்பலில் ஒன்றாகும். இது 75% உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. INS நீலகிரி இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பணியகத்தால் வடிவமைக்கப்பட்டது. இது அடுத்த தலைமுறை உள்நாட்டு போர்க்கப்பல்களில் முக்கியமான ஒன்றாக திகழும். நீர்மூழ்கி கப்பலான INS வாக்ஷீர் நீர்மூழ்கி கப்பல் கட்டுமானத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் நிபுணத்துவத்தை பிரதிபலிக்கிறது. இது பிரான்சின் கடற்படை குழுவுடன் இணைந்து கட்டப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி நவி மும்பையின் கார்கர் என்ற இடத்தில் இஸ்கான் கோயிலை திறந்து வைத்தார். கோயிலில் தரிசனம் செய்த பின்னர் பேசிய அவர், ஸ்ரீ ராதா மதன் மோகன்ஜி கோயில் ஆன்மீகம் மற்றும் அறிவு ஒளியின் பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15ஆம் தேதி ராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது. 1949ஆம் ஆண்டு இதே நாளில்தான் ஆங்கிலேய தளபதி ஜெனரல் ராய் புச்சரிடமிருந்து இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா பொறுப்பேற்றுக் கொண்டார். 77வது ராணுவ தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவரும் முப்படைகளின் சுப்ரீம் கமாண்டருமான திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள், நாட்டின் பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் ஈடு இணையற்ற பங்களிப்பு, பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் அவர்களின் அர்ப்பணிப்பு, நாட்டில் அமைதி மற்றும் வளத்தை ஊக்குவிப்பதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதில் நமது ராணுவ வீரர்கள் அசாதாரண துணிச்சலையும் உயர் தொழில்முறை தரத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். இந்திய ராணுவம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதனை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சேவையில் தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்த துணிச்சலான இதயங்களுக்கு நாடு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ள குடியரசுத் தலைவர், அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நாடு நன்றிகடன் பட்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ராணுவ வீரர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்திற்காக நாடு பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் அர்ப்பணிப்பும் பல்வேறு சவால்களை தொழில்முறை ரீதியாக எதிர்கொள்ளும் திறனும் சேவையின் உயர்தரத்தை நிர்ணயித்துள்ளது. நாட்டின் எல்லைகள், பேரிடர் சூழ்நிலைகள் மற்றும் உள்நாட்டு பிரச்சனைகளை கையாள்வதில் நமது ராணுவத்திற்கு புகழ்பெற்ற வரலாறு உண்டு. ஒழுங்கமைக்கப்பட்ட, ஒழுக்கமான, வலுவான படையாக இந்திய ராணுவம் தனித்துவமான அடையாளத்தை நிலைநாட்டியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் ராணுவத்தை மேலும் வலுப்படுத்தவும் பாதுகாப்பு உற்பத்தியிலும் முன் எப்போதும் இல்லாத நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். ராணுவத்தின் உறுதி சுயசார்புடனான வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, நமது வீரர்கள் நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்ய அசைக்க முடியாத உறுதியுடன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களிப்பார்கள் என்று தாம் முழு நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ராணுவ வீரர்களின் அசைக்க முடியாத துணிச்சல், வீரம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதில் மட்டுமல்லாமல் பேரிடர் மேலாண்மை, அமைதியை நிலைநாட்டுவது ஆகியவற்றிலும் ராணுவத்தின் முக்கிய பங்கை ராஜ்நாத் சிங் எடுத்துக்காட்டியுள்ளார். மாற்றம் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் ராணுவம் வேகமாக முன்னேறி வருவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய ராணுவம் நிலையான பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். இது நாட்டின் தடையற்ற முன்னேற்றத்திற்கு அவசியமானது என்று கூறியுள்ள அவர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான சவால்களை எதிர்கொள்வதில் ஒவ்வொரு ராணுவ வீரரும் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கரூர் வைசியா பேங்கின் ஸ்பெஷல் பிக்ஸட் டெபாசிட் திட்டம் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களுடன் 760 நாட்கள், 8.1% மூத்த குடிமக்களுக்கு, 7.6% என்ஆர்ஐகளுக்கும் மற்றவர்களுக்கும் குறுகிய கால சலுகை. இப்போதே பயன்பெறுங்கள். கரூர் வைசியா பேங்க், ஸ்மார்ட் வே டு பேங்க். செய்திகள் தொடர்கின்றன. காசி தமிழ்ச் சங்கமத்தின் 3வது பதிப்பு அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று காசி தமிழ்ச் சங்கமத்தின் வலைதளத்தை வெளியிட்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த 10 நாள் நிகழ்ச்சியில் கலைஞர்கள் உட்பட சுமார் 1200 பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்றார். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அகத்திய முனிவர் என்று கூறிய அவர், சித்த மருத்துவம், தமிழ் இலக்கியம் ஆகியவற்றுக்கு அவர் அளித்த குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை எடுத்துக்காட்டும் வகையில் காசி தமிழ்ச் சங்கமத்தின் 3ஆம் பதிப்பு இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த சங்கமம் நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், கலைஞர்கள், தொழில்துறை வல்லுநர்கள், சிறுதொழில் முனைவோர், பெண்கள், ஆராய்ச்சியாளர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று அவர் கூறினார். மேலும் அனைத்து மத்திய பல்கலைக்கழகங்களையும் சேர்ந்த 200 தமிழ் மாணவர்கள் வாரணாசி, பிரயாக்ராஜ், அயோத்தி ஆகிய இடங்களுக்கு பயணம் செய்வார்கள் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். इस बार काशी तमिल संगमम की तिथि इस प्रकार की रचना किया गया है। फरवरी 15 से शुरू होकर 24 फरवरी की 10 दिन की अवधि रहेगी, जिसकी रजिस्ट्रेशन आज से ही शुरू होगा। इसकी मुख्य कार्यक्रम स्थल काशी के नमो घाट, अयोध्या पिछले वर्षों की भांति भी प्रतिनिधि जाएंगे और प्रयागराज भी जाएंगे। लेकिन इस बार की विशेषता ये होने वाला है, प्रयागराज में कुंभ हो रहा है। इस बार काशी तमिल संगमम कुंभ की बैकग्राउंड पे होगा, कुंभ की अंदर होगा। एक रात कुंभ में भी प्रतिनिधि रहने वाले हैं। और अयोध्या का विशेषता इस बार ये बढ़ जाती है, महाप्रभु श्री राम जी की जन्मस्थान में भव्य मंदिर और प्राण प्रतिष्ठा के उपरांत पहला काशी तमिल संगमम होगा। பெருந்தொற்று விவகாரத்தை சரியாக கையாளாத இந்திய அரசு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டதாக மெட்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜூகர்பர்க் தெரிவித்திருந்த கருத்துக்கு அந்நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சமூக ஊடக நிறுவனமான மெட்டாவின் இந்திய பிரதிநிதி இது கவனக்குறைவால் ஏற்பட்ட பிழை என கூறி மன்னிப்பு கோரியுள்ளார். தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால், பாஜக தலைவர்களில் ஒருவரான பர்வேஷ் வர்மா ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் முக்கியமானவர்கள் ஆவர். இந்த இரு தலைவர்களும் புதுதில்லி சட்டப்பேரவை தொகுதிக்கு தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். தில்லி பாஜகவின் முன்னாள் தலைவர் சதீஷ் உபாத்யாயா மாலவியா நகர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
பாஜக வேட்பாளர் ரமேஷ் பிதூரி கல்காஜி சட்டப்பேரவை தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கல்காஜியில் ரமேஷ் பிதூரி முதலமைச்சர் அதிஷியை எதிர்த்து போட்டியிடுகிறார். உலகத்தோர் அனைவரும் கற்று வாழ தகுந்த கருத்துக்களை உள்ளடக்கியது திருக்குறள் என திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி மத்திய அமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் மூத்த மொழியாம் நமது தமிழ் மொழியின் ஒப்பற்ற புலவரும் உயிர்கள் அனைத்திற்குமான உலக பொதுமறையாம் திருக்குறள் நல்கியவருமான ஐயன் திருவள்ளுவர் தினம் இன்று என கூறியுள்ளார். முக்காலத்திற்கும் ஏற்ற உலகத்தோர் அனைவரும் கற்று வாழ தகுந்த கருத்துக்களையும் அறிவுரைகளையும் 2 வரிகளில் உள்ளடக்கிய திருக்குறளை ஏறத்தாழ 35க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்தும் வெளிநாடுகளில் திருவள்ளுவருக்கு சிலை நிறுவுதல் மற்றும் திருவள்ளுவர் பெயரில் கலாச்சார மையம் அமைத்தல் என்று பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தொடர்ந்து அவரது புகழுக்கு புகழ் சேர்த்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். திருவள்ளுவர் விருது உள்ளிட்ட தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட விருதுகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கௌரவித்துள்ளார். திருவள்ளுவர் தினத்தன்று தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டு பெரியார், அம்பேத்கர், காமராஜர், கலைஞர் உள்ளிட்டோர் பெயர்களில் 10 பேருக்கு விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று தலைமைச் செயலகத்தில் ஐயன் திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அங்குள்ள திருவள்ளுவரின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சரும் அமைச்சர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் அம்பேத்கர் விருது மக்களவை உறுப்பினர் ரவிக்குமாருக்கும், தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரனுக்கும், கலைஞர் விருது முத்து வாவாசிக்கும், திருவள்ளுவர் விருது புலவர் படிகாரமுக்கும், பேரறிஞர் அண்ணா விருது எல் கணேசனுக்கும், மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபிலனுக்கும், திருவிக்கா விருது GR ரவீந்திரநாத்துக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது பொன் செல்வ கணபதிக்கும், முத்தமிழ் காவலர் KA விஸ்வநாதன் விருது வேமு புதிய வெப்பனுக்கும் வழங்கப்பட்டது. கலைஞர் விருதுக்கு ரூபாய் 10 லட்சம், பெரியார், அம்பேத்கர் விருது பெறுவோருக்கு தலா ரூபாய் 5 லட்சம் 1 சவரன் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. மற்ற ஏனைய விருதுகளுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் 1 சவரன் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. மதுரை பாலமேட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்தது. இன்று காலையில் இந்த போட்டியை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 9 சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் 1100 காளைகள், 910 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். சீறி பாய்ந்த காளைகளை இளம் வீரர்கள் மடக்கி பிடித்து அடக்கினர். சில காளைகள் எவருக்கும் பிடி கொடுக்காமல் பாய்ந்து சென்றன. காளைகளை பிடித்தவர்களுக்கு தங்க காசு, பாத்திரங்கள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. சிறப்பாக செயல்பட்ட காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் அளிக்கப்பட்டன. இந்த போட்டியில் 14 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த நத்தத்தைச் சேர்ந்த பார்த்திபன் காரை பரிசாக தட்டி சென்றார். மஞ்சம்பட்டியைச் சேர்ந்த துளசிராம் 12 காளைகளை அடக்கி 2வது இடத்தை பிடித்தார். அவருக்கு 2 சக்கர வாகனம் பரிசாக அளிக்கப்பட்டது. 11 காளைகளை அடக்கிய புதும்பையைச் சேர்ந்த பிரபா 3ஆம் இடம் பிடித்தார். சத்திரப்பட்டியைச் சேர்ந்த விஜய தங்கபாண்டியன் அவரின் காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டது. அந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. 2ஆம் பரிசு பெற்ற காளையின் உரிமையாளர் சின்னப்பம்பட்டி கார்த்திக் கன்றுக்குடன் பசு வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் ஏராளமான வீரர்கள் காயமடைந்தனர். அவர்கள் மதுரை ராஜாஜி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை அமைக்கும் பணியில் எந்த சிக்கலும் இல்லை என்றும், இந்த திட்டத்திற்கான நில எடுப்பு விஷயத்தில் தமிழக அரசின் செயல்பாடு திருப்திகரமாகவே உள்ளது என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்த போது அந்த திட்டம் பற்றி கேட்கப்பட்டதாகவும், சத்தம் அதிகமாக இருந்த காரணத்தால் தனுஷ்கோடி திட்டம் பற்றி கேட்பதாக நினைத்து அமைச்சர் பதிலளித்ததாகவும் தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது.
இதனிடையே இந்த விளக்கத்தை சுட்டிக்காட்டி மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டத்தின் நிலை எடுப்பில் எந்த சிக்கலும் இல்லை என்றும் இத்திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் கூறியுள்ளார். முதலமைச்சரால் பெரிதும் வலியுறுத்தப்படும் இத்திட்டத்திற்கு உரிய நிதியை ஒதுக்கி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ரயில்வே அமைச்சகத்திடம் ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள நந்தி சிலைக்கு 1000 கிலோ அளவிலான பழங்கள், காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. மாட்டுப் பொங்கலை ஒட்டி பெரிய கோயிலில் உள்ள பெரிய நந்தி சிலைக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, கரும்பு சாறு உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நந்திக்கு 1000 கிலோ அளவிலான பழங்கள், காய்கறிகள், இனிப்புகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சூரியூரில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைப்பதற்கான பணிகள் 1 மாதத்தில் தொடங்கும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. அதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சூரியூரில் 3 கோடி ரூபாய் செலவில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். மேலும் மைதானம் அமைப்பதற்கான அரசாணையையும் சூரியூர் மக்களிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். மாட்டுப் பொங்கலை ஒட்டி மயிலாடுதுறையை அடுத்த வானதி ராஜபுரம் கோசாலையில் பராமரிக்கப்படும் மாடுகளுக்கு பொதுமக்கள் பூஜை செய்து வழிபட்டனர். உழவுக்கு உதவி செய்யும் உற்ற நண்பனாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் திருநாளாக மாட்டுப் பொங்கல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வானதி ராஜபுரத்தில் கோசாலையில் உள்ள 500க்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு கரும்பு, சர்க்கரை, பொங்கல் உள்ளிட்டவைகளை படைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். பொங்கல் விடுமுறையை ஒட்டி குற்றால அருவிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் தற்போது 2ஆம் கட்ட சீசன் தொடங்கியுள்ளது. இங்குள்ள மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி, பழைய குற்றாலம் ஆகிய அருவிகளில் நீர்வரத்து சீராக இருப்பதால் மக்கள் உற்சாகமாக குளித்து மகிழ்கின்றனர். பொங்கல் திருவிழாவை ஒட்டி பாலக்கோடு அருகே எருது விடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பெலமாரண அள்ளி என்ற கிராமத்தில் எருது விடும் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. வாடிவாசல் வழியாக திறந்துவிடப்பட்ட காளைகளை இளைஞர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர். இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு களித்தனர். உலகின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியாக கருதப்படும் ஹோம் டெக்ஸ்டைல் கண்காட்சியில் கரூரைச் சேர்ந்த ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் பெருமளவில் பங்கேற்றுள்ளன. ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் நகரில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 2ஆம் வாரத்தில் இந்த கண்காட்சி தொடங்கும். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைத்தார். உலகின் 60 நாடுகளில் இருந்து 3000த்திற்கும் மேற்பட்ட ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள், மொத்த விற்பனையாளர்கள் தங்களது பொருட்களை காட்சிப்படுத்துகின்றனர். இதில் பங்கேற்றுள்ள 330 நிறுவனங்கள் இந்தியாவை சார்ந்தவையாகும். கரூரில் இருந்து மட்டும் 67 ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் இதில் பங்கேற்றுள்ளன. இந்த கண்காட்சியின் மூலம் சுமார் 3000 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி ஆர்டர்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக கரூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். Textile 2025 14th January Frankfurt சிட்டியில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 3000 எக்ஸ்போர்ட்டர்ஸ் இங்கே அவங்களோட ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து மட்டும் ஓவர் 330 மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களோட ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கலந்துட்டு இருக்க பெவிலியனை ஹானரபிள் மினிஸ்டர் ஸ்ரீ கிரிராஜ் சிங் இன்னைக்கு இன்னாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஹானரபிள் மினிஸ்டர் இந்தியன் கம்பெனிஸு ப்ளஸ் மற்ற நாடுகளிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸினுடைய ப்ராடக்ட்ஸை பார்வையிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டே நிறைய விசிட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஐ ஹோப் திஸ் ஃபேர் வில் பி வெரி சக்சஸ்ஃபுல். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொடர் விடுமுறை காரணமாக வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களில் மக்கள் குவிந்து வருகிறார்கள். இன்று மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருவதால் காலை முதல் வடபழனியில் உள்ள முருகன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான மக்கள் வழிபாடு செய்தனர்.
கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் சிறுவர் முதல் பெரியவர் வரை குடும்பமாக தங்களின் விடுமுறைகளை கொண்டாடி மகிழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாட்டுப் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடர் விடுமுறை காரணமாக பல்வேறு வழிபாடு தலங்கள், பொழுதுபோக்கு இடங்களில் மக்கள் கூட்டம் குவிந்து வருகிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாகவே சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து தங்களது விடுமுறை காலங்களை கொண்டாடி வருகிறார்கள். சிறுவர்கள் முதல் பெரியவர்களும் அதை இந்த பூங்காவில் அழகை கண்டும் மேலும் இங்கு உள்ள உயிரினங்களின் பார்த்தும் ரசித்து தங்களது விடுமுறைகளை கொண்டாடி வர, மேலும் செல்ஃபி எடுத்தும் தங்கள் வீடுகளில் இருந்து உணவுகளை கொண்டு வந்து சாப்பிட்டும் தங்கள் விடுமுறை காலங்களை கொண்டாடி வருகிறார்கள். மேலும் பூங்காவில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சிறப்பாக இருப்பதாகவும் பல்வேறு பொதுமக்கள் தங்களிடம் கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் செய்தியாளர் கௌதம். இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா உபாத்யாயா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் அனுபமா சகநாட்டு வீராங்கனையான ரக்ஷிதாவை 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் தோற்கடித்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருதபர்ணா ஸ்வெத்பர்ணா இணையும் தனிஷா கிறிஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மற்ற போட்டிகளில் HS பிரணாய், பிரியான்ஷு ரஜாவத், மாலவிகா பன்சோர், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் தோல்வியை தழுவினர். அயர்லாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியிலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரை 3-0 என்ற கணக்கில் வென்றது. ராஜ்கோட்டில் இன்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று முதலில் விளையாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 435 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவும் பிரத்திகா ராவலும் சதமடித்து அணிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தனர். ராவல் 154 ரன்னும் மந்தனா 135 ரன்னும் எடுத்தனர். விக்கெட் கீப்பர் ரோஹா கோஷ் 59 ரன் சேர்த்தார். 436 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய அயர்லாந்து அணி 31.4 ஓவரில் 131 ரன்னுக்கு சுருண்டது. இதன் மூலம் இந்தியா 304 ரன் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியை பெற்றது. இந்தியாவின் தரப்பில் தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாளை வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதியில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை. வணக்கம்.